அது நீங்கள் அது திருவண்ணாமலை கூட்டம் அப்படி போனோம்னா சாதாரணமாக போனோம்னாலே நச்சிருவாங்க. ஒரு ஸ்டார் வேல்யூ டக்குன்னு அசால்ட்டாக ஒரு கேப் போட்டு அப்படி இப்படி போயிட்டு வந்தீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சுண்ணா உங்களுக்கு? இல்லை அதாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒரே இடம் எங்கன்னா, இப்போ வந்துட்டு எங்கே போனாலுமே இப்போ என்னோடய ஃபேன்ஸ் வராங்க, இல்லை வெளியே போகிறோம், கையெழுத்து வாங்குறாங்க, ஒரு தேட்டருக்கு போகிறோம், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே இருந்தால் கூட சரி, நீங்கள் உங்களுக்குள்ள நான்ற ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, நாட் ஓன்லி ஆக்டர், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நான்ற ஒரு கர்வம் இருக்கும். கோவிலுக்கு போக சொல்ல மட்டும், கடவுள் முன்னாடி நிற்க சொல்ல மட்டும்தான் நான்ற அந்த அகங்காரமே இருக்காது. அதை நான் அடிக்கடி நான் என்னை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த கூட்டமாக இருக்கும்போதே கோவிலுக்கு போயிடுவேன். ஸோ எனக்கு திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், அப்புறம் சில டைம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் போகிறது. ஸோ என்னென்னா பட் பப்ளிக் சில பேர் கண்டுபிடிப்பாங்க இருந்தாலும், பட் எனக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ கடவுள் கொடுத்தாங்க, நம்ம நடிக்கிறோம், ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம், ஒரு ஜாப் இது, அவ்வளோதான், இது ஒரு வேலை, அதை செய்கிறோம். ஆனால் சில டைம் எனக்கும் அந்த தலைக்கு ஏறும், நான் தான் நம்ம ஒன்று செஞ்சிட்டோம், நம்ம ஒன்று பண்ணிட்டோம், நம்ம ஹிட் ஆகிட்டோம், நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றது. அது உடையிற ஒரே இடம் அந்த கடவுளுக்கு முன்னாடி